ஹாய் மக்களே! ஆக்சுவலா இப்ப தான் நம்ம ஊர்ல கொஞ்சம் மழை ஓஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கை, கால் சும்மாவே இருக்காது. ஏன்னா டாக்டர் வந்து சும்மா இருங்க, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா வந்து நம்மளால இருக்க முடியல பார்த்தீங்களா? ஏன்னா இப்ப மழை 2 நாளா கம்மியாயிடுச்சுன்னும்போது வந்து குரங்கு தொல்லை இல்ல. இப்ப இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இளநீருக்கு வந்து வந்துற போதுன்றதுனால, போன மாசமே தம்பி வந்து இளநீர் கேட்டிருந்தான். ஆனா வந்து சுத்தமா நம்மளோட மரத்துல எதுவுமே இல்ல அப்டின்னும்போது, சரி இப்போ தம்பி வந்து புதன்கிழமை அன்னைக்கு ஊர்லேருந்து வரானே, இப்போ நம்ம ஏதாவது கொஞ்சம் பறிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு சொரடு, பக்கெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போன மக்களே. போய் மரம் ஃபுல்லா தேடி பார்த்தா, ஒரு சில மரத்தில எல்லாமே தேங்காவாயி போச்சு. சரி ஒரு சில மரத்தில வந்து 2, 3 இளநீர் இருந்தது. அத பார்த்தீங்கன்னா, சொரடு வச்சு இழுத்தா, அது கீழ விழுந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இளநீர் எல்லாமே கீழ போச்சு. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பண்ண ஃபுல்லா தேடி ஒரு 4, 5 இளநீர வந்து சொரடுல இழுத்தேன் பார்த்தீங்களா, இழுத்துன உடனே அங்கிட்டு தான் அப்படியே கீழ அப்படி ஒரு வலி வந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ண இடம். ஐய்யய்யோ! இதுக்கு மேல நமக்கு தாங்காதுடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி பயபுள்ளைக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி இந்த மாதிரி விஷயம்டா, இந்த மாரி சொரடு வச்சு யாருனா பசங்கள வச்சு நான் கொஞ்சம் அறுத்து வைக்கிறேன். நீ வந்தனா எடுத்துட்டு போறியான்னு கேட்டா, அவன் என்ன சொல்லிட்டான், அண்ணா அந்த மாரி வந்து இளநீர் கீழ விழுந்து அதிருச்சு அப்படின்னா, 1 நாள் 2 நாள் கூட தாங்காது. அத வச்சு நான் வீட்ல எடுத்துட்டு வந்து குடிக்க முடியாது. அது வந்து நீங்க இளநீர் வியாபாரி கட்டுற மாதிரி வந்து கயிறு கட்டி இறக்குனா மட்டும் தான ஒரு 10 நாளைக்கு நல்லாருக்கும்னு சொன்னோனே, அப்படியே நமக்கு ஷாக் ஆயிடுச்சு மக்களே. ஐயோ! நம்ம கஷ்டப்பட்டு வந்து சொரடுல ஒரு 5, 6 இளநீர அறுத்து வச்சோம். ஆனா பிரயோஜனம் இல்லாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையானோனே, சரி ஓகே நம்ம அடுத்த வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். மக்களே எப்பவுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது வந்து நம்மளோட YouTubeல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வீடியோஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஆனா நெறைய பேர் வந்து நம்மள மாரி இருக்கிற சேனல் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க, லைக்கும் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நாங்க எல்லாமே சொல்றோம். வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா, இந்த மாரி நீங்கலாம் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா, கையில காசு குடுத்து ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா, இந்த மாதிரியாவது ஒரு சப்போர்ட் வந்து ஒரு மனிதாபிமானத்தோட வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா, வாழ்வாதாரமே வந்து எங்களுக்கு இந்த மாரி வந்து பண்ணை, அதுக்கப்புறம் கோழி பண்ணை இந்த மாரி தான் இருக்கு. கோழி பண்ணையில வைக்கிற முட்டைய குரங்கு தூக்கின்னு போயிடுது. இளநீரு விக்கலான்னு பார்த்தா, அதையும் குரங்கு தின்னு போயிடுது அப்படின்போது வந்து, நம்ம வெளி வேலைக்கும் போக முடியாதுன்னும்போது வந்து, சரி இந்த ஏதாவது ஒரு YouTubeல நமக்கு ஒரு வருமானம் வந்தா நம்மளோட வாழ்க்கைய ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நெனைக்கிறோம். ஆனா, மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் பண்ணும்போது அத பத்தி யோசிக்க மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க விவசாயம் காப்போம், பண்ணை வச்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் லைக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஆனா, இப்ப நான் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு வீடியோ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து போறதுக்கு பால் எடுத்துட்டு போகுது அந்த பொண்ணு. அந்த பையன் பெட்ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்கு பார்த்தீங்கன்னா, 2,00,000 லைக் வந்து மக்கள் போடுறாங்க. இதெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து நம்மளே பார்க்க முடியல அப்படின்னா, நம்மளோட பிள்ளைங்கலாம் இதெல்லாம் பார்த்தா என்ன நடக்கும்? யோசனை பண்ணி பாருங்க மக்களே. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய் மக்களே.